இந்திய கடற்படை தனது இரண்டாவது MH-60R ஹெலிகாப்டர் படைப்பிரிவான INAS 335 ஆஸ்ப்ரே கோவாவில் உள்ள INS ஹன்சா தளத்தில் இணைக்கப்பட்டது. மேம்பட்ட ஆயுதங்கள், சென்சார்கள் உள்ளிட்டவை அடங்கிய இந்த ஹெலிகாப்டர் வழக்கமான மற்றும் சமச்சீரற்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள மேம்படுத்தப்பட்ட திறன்களை வழங்குகிறது. இந்த விமானத்தின் பன்முகத்தன்மை, நவீன தொழில்நுட்பம் மிக கடுமையான சூழ்நிலைகளிலும் பணியை மேற்கொள்ளும் திறனை இந்திய கடற்படைக்கு வழங்கியுள்ளது. 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்திற்கு எதிராக கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெலகாவியில் காந்தி சிலை முன்பு நடந்த போராட்டத்தில் முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் DK சிவகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நேஷனல் ஹெரால்ட் வழக்கை எதிர்த்தும் 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்திற்கு எதிராகவும் பதாகைகளை ஏந்தியபடி போராட்டத்தில் பங்கேற்றனர். ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் உருவாகியுள்ள அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படம் 98வது ஆஸ்கர் விருதுக்காக 4 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் அவதார் படத்தின் முதல் பாகம் 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் உலகம் முழுவதும் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியத்தில் உறைய வைத்ததுடன் 3 ஆஸ்கர் விருதுகளை வென்றது. Hey guys. புது உருவம் உனக்கு பிடிச்சிருக்கா ஜே? டென்ஷன் ஆகாம நாங்க சொல்றது மட்டும் செய். உங்க கட்டவரலால மத்தவரல தொடங்க கஷ்டமா இல்லையே? No problem. ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தத நல்லாவே ஞாபகம் வச்சிருக்கீங்க. Thank you. 13 ஆண்டுகளுக்கு பிறகு அவதார் படத்தின் 2ஆம் பாகம் அவதார் தி வே ஆஃப் வாட்டர் என்ற பெயரில் வெளியானது. அதனைத் தொடர்ந்து தற்போது அதன் 3ஆம் பாகம் உருவாகியுள்ளது. இதற்கு அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இப்படத்தில் சிகோர்னி வீவர், ஸ்டீஃபன் லாங், கேட் வின்ஸ்லெட், கிளிஃப் கர்டிஸ், பிரிட்டன் டால்டன், எடி பால்கோ மற்றும் திலீப் ராவ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இப்படம் வரும் 19ஆம் தேதி வெளியாகிறது. இந்நிலையில் சிறந்த விசுவல் எஃபெக்ட்ஸ், பின்னணி இசை, சிறந்த ஒலி, பின்னணி பாடல் ஆகிய 4 பிரிவுகளில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இறுதி பரிந்துரை பட்டியல் ஜனவரி 22ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. பிராட் பிட் நடித்த ஹாலிவுட் திரைப்படமான F1 ஆஸ்கர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் 5 பிரிவுகளில் தேர்வாகியுள்ளது. ஜோசப் கோன்சின்ஸ்கி இயக்கத்தில் பிராட் பிட் நடிப்பில் கடந்த ஜூன் 27ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான ஹாலிவுட் படம் F1. இந்த படத்தில் டாம்சன் எட்ரிஸ், ஹென்ரி கான்டன், ஜேவியர் பார்டம் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஹான்ஸ் ஜிம்மர் இப்படத்துக்கு இசையமைத்துள்ளார். கார் பந்தயத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட F1 திரைப்படம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. தற்போது F1 திரைப்படம் ஆஸ்கர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் சினிமோட்டோகிராஃபி, பின்னணி இசை, பாடல், சவுண்ட், விசுவல் எஃபெக்ட்ஸ் என 5 பிரிவுகளில் தேர்வாகியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.